அறிவும் ஆற்றலும் உழைப்பும் போதும் ஆக்கப்பூர்வமான உலகத்திற்கு இந்த உலகத்தை வெல்வதற்கு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சப்ஜெக்ட்டு. ஸோ வீட்டிலிருந்து ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸை பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக எடுத்துகிட்டு போய் உண்மையிலேயுமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண முடியுமா, இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியுமா, வீட்டிலேருந்து சிறகடிச்சு பறக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல விதமான விமன்ஸ் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கவங்க, வீட்டிலேருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லோருக்குமே இந்த ஒரு வீடியோ ஒரு வரமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ டியர் லீடர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நம்ம எந்த அளவுக்கு டீப்பான ஒரு விஷயங்களை கொண்டு போக முடியும் அப்படின்றதுக்கான ஓவராலான ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது கண்டிப்பாக ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். நிறைய இதை அப்ளை பண்ணி பார்த்து சக்ஸஸ் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இதில் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ டெஃபினெட்லி இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கவங்களுக்கு பலவிதமான ஐடியாஸ் இதில் கிடைக்கும். பொறுமையாக அந்த வீடியோவை முழுசாக பார்க்கணும் அப்படின்றத நான் ஸ்டார்டிங்லேயே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வெல்கம் டு ஆகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டி. நம்ம லீடர்ஸ் கம்யூனிட்டி இஸ் காமன் ஃபார் ஆல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி. ஓகே, எல்லா கம்பெனிகளுக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்கும் எல்லா லீடர்ஸுக்கும் பொதுவான ஒரு கம்யூனிட்டி அப்படின்றத பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ அதாவது ஒரு வீட்டில் இருந்துட்டு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் அல்லது ஏன்னா நிறைய பேர் இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லி தான் நம்ம பொதுவாக எடுக்கிறோம். பட் ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருந்துட்டு ட்ரை பண்ணுறாங்க, முடியல அப்படின்னா ஃபீல்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நிறைய கம்பெனிஸ்லாம் அந்த மாதிரி பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. வெளியே போகிறது தப்பு அப்படின்னு சொல்லல. ரியலாகவே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒரு உண்மையாக பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு லீடை ஜென்ரேட் பண்ணி அந்த லீடை பார்த்திங்கன்னா ஓகே, ஸோ நம்ம மக்களுக்கு பார்த்திங்கன்னா கன்வர்ஷன் பண்ணி அந்த லீடை இன்வைட் பண்ணி கன்வர்ஷன் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ண முடியுமா, டீமை உருவாக்க முடியுமா, அந்த டீம் மூலமாக மிகப்பெரிய அளவில் ஒரு எம்பையரை ஃபுல்லாகவே க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். ஓகே, ஸோ பொதுவாக ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸில் அப்பப்போ நம்ம மீட்டிங் வைக்கிறது, மக்கள் கூட கனெக்ட் ஆகிறதுன்றது இருக்கும். இந்த ஒரு ஆன்லைனில் ஓகே, ஸோ உண்மையிலேயுமே அதுவும் தெரியாத ஒரு நபர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, தெரியாத நபர்கள் அப்படின்ற ஒரு அந்த விஷயத்தை ப்ராஸ்பெக்ட் பண்ணி வீட்டிலேருந்து உருவாக்குறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே, நிறைய பேர் ஆன்லைனாலே ஸ்கேம்னு மட்டும்தான் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தில் ஓகே, அதை உடச்சி ரியலாகவே நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணி அதில் நம்ம எடுத்த விஷயங்களுக்கான மேக்ஸிமம் ஆஃப் ஒரு சில ஐடியாஸ் எல்லாமே இதில் நான் ஷேர் பண்ணிவிடுவேன். ஓகே, இந்த அறிவை வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை டெவலப் பண்ணிக்க முடியுமோ அந்தளவுக்கு டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மெயினாக இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமில் விமன்ஸ் அண்ட் சேலஞ்சாக இருக்கவங்க, வீட்டிலேருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. மெயினாக உமன் அப்படின்னு சொல்கிறப்ப ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் மெயினாக இதுக்கு அதிகமாக அடாப்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா வெளியே வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது, குழந்தைங்களை பார்த்துக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஓகே, இவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ இதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஹவு டு கிரியேட் அ பிஸ்னஸ் எம்பையர். ஓகே, எப்படி மிகப்பெரிய ஒரு தொழில் நான் சொல்கிறது நார்மலாக மந்த்லி ஒரு 500 ஒரு 5000 10,000 இருந்தால் போதும், பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத நான் சொல்லுவேன். இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கணுன்ற ஒரு ஆர்வமும் வெறியும் இருக்கவங்களுக்கு ஓகே, இந்த வீடியோவை வேறு லெவலில் நீங்கள் கண்டினியூ பண்ணி லிசன் பண்ணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். ஸோ எப்படி இதை பண்ண முடியும், இது சாத்தியப்படுத்த முடியுமன்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக பண்ண முடியும். ஒரு மனிதன் நினைத்தால், நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டார்டிங் ஸ்டைலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அறிவும் ஓகே, ஸோ உழைப்பும் இருந்தால் அந்த 2 விஷயம், ஆற்றல் 3 எனர்ஜி, இந்த 3 இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் எது நினச்சாலும் சாத்தியப்படுத்த முடியுன்றதை நம்ம பார்த்துருப்போம். நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி இந்த ஒரு விஞ்ஞானமயமான உலகத்தில் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இதை பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. அதுவும் இந்த ஆன்லைன் இன்டர்நெட்லாம் வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் நம்ம பிஸ்னஸை க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம மறுக்கப்படாத உண்மை. கரெக்டாக டியர் லீடர்ஸ். ஓகே, ஸோ எனிவே இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்மளுடைய லீடர்ஸ் கம்யூனிட்டியில் அகமில் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு உமன் ஆண்டர்ப்ரனர் ஓகே, கிட்டத்தட்ட இது ஒரு சாம்பிள் மட்டும் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு 30 நாளில் கிட்டத்தட்ட வீட்டிலேருந்து ஓகே ஒரு 50 கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 க்ளோசிங்ஸ் எடுத்தாங்க. ஒரு நார்மலான விஷயம் கிடையாது. அதுவும் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன்லாம் கிடையாது. நார்மலாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஓரளவுக்கு நம்ம லீடர்ஸ் கம்யூனிட்டி இருக்க அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஓகே, பேசிக்ஸான ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்து ஸ்ட்ரேஞ்சர் ப்ராஸ்பெக்டிங் பண்ண வச்சு, அதுவும் ஒருத்தர் கூட நோன் கிடையாது அதில். ஸோ மினிமம் பார்த்திங்கன்னா அந்த 30 டேஸில் ஒரு 50 க்ளோசிங், அதில் கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 லீடர்ஸை க்ரியேட் பண்ணோம். 2 விஷயம், நம்ம டீம் எடுக்கிறது மேட்டர் கிடையாது, அதில் லீடராக கன்வெர்ட் பண்ணுறது. இது ஒரு சாம்பிள் ட்ரை பண்ணி பார்த்து நடந்த விஷயம். அது ஆக்சுவலி இன்னும் டீப்பஸ்ட் லெவலில் நம்ம ட்ரைனிங் கொடுத்து அதை ஒரு பக்காவான ஒரு மனநிலையில் அந்த விஷயத்தை ப்ராஸ்பெக்டிங் பண்ணி அதை அப்ரோச் பண்ணி கொண்டு பண்ணுறப்ப இதனுடைய ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் மினிமம் ஒரு 50 க்ளோசிங் எடுக்கிறோம் அப்படின்னா
30 day 30 க்ளோசிங் சொல்லுவாங்க. அதுவும் ஃபீல்டில் போயிட்டு இறங்கி கஷ்டப்பட்டு பல விதமான வேலைகள் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சர்வசாதாரணமாக அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்டு போகக்கூடிய அளவுக்கு இந்த சிஸ்டம் இருக்கும். கிட்டத்தட்ட பல வருஷம் ரிசர்ச், பல லட்சங்கள் செலவு பண்ணி கற்றுக்கிட்ட விஷயங்கள் லீடர்ஸ். இது நார்மலான விஷயம் கிடையாது. ஓகே, ஸோ எனிவே இந்த 30 நாளில் 50 க்ளோசிங் அவங்க எடுத்த அந்த ஒரு விஷயம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு எனர்ஜி வந்துட்டு அந்த ஒரு உமன் ஆண்டர்ப்ரனருக்கும் அந்த டீமுக்கும் சரி நல்ல சூப்பர்பான ஒரு டெவலப்மெண்ட் அவங்களுடைய டீமில் இருந்தது. ஸோ மெயினாக இதில் வந்துட்டு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த க்ளோசிங்ஸ் எல்லாமே சாதாரண க்ளோசிங் கிடையாது. ஒரு 1000 2000 ப்ராடக்ட் வாங்க, ஒரு 3000 வாங்க அப்படின்றது கிடையாது. 5000 10,000 மினிமமாகவே அவ்வளோதான் நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி அந்த ட்ரையல் நம்ம பார்த்தோம். ட்ரையல்னு சொல்லலாம், ஒரு சாம்பிள் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் டீமுக்கு அந்த உமன் ஆண்டர்ப்ரனருக்கு நிறைய விஷயங்கள் கைட் பண்ணி சொல்லிக் கொடுத்து இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு அவங்க சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு சாம்பிள் தான். இந்த மாதிரி பலவிதமான R&D அண்ட் சிஸ்டமேட்டிக்கல் திங்ஸ் வந்துட்டு லீடர்ஸ் கம்யூனிட்டியில் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கான விஷயங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு அப்டேட் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம சேனல் மூலமாக. ஓகே, ஸோ அவங்களால பண்ண முடிகிறப்ப எல்லா உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் வீட்டில் இருந்துட்டு பண்ண நினைக்கக்கூடிய ஓகே மென் ஆண்டர்ப்ரனர்ஸ் யாராக இருந்தாலும் ஓகே, அல்லது ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கவங்க யாராக இருந்தாலும் உங்களால் ஏன் பண்ண முடியாது? கரெக்டாக இல்லையா? ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நான் வந்துட்டு இந்த விஷயங்களுக்கான நாலேஜஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொன்றா நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங், இதை 2 வகையில் நம்ம பண்ண முடியும். பொதுவாக வந்துட்டு நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பண்ணணும் அப்படின்னா 2 வகையில் தான் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். நியூ ஐடியாஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதாவது டெலி மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கால் மூலமாக பேசுகிற ஒரு விஷயங்கள். 2வது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த 2 விஷயத்துலேயும் நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த 2 டூலை யூஸ் பண்ணி ஒரு கால் பேசி அல்லது டிஜிட்டலில் நீங்கள் ஆடு கொடுத்து வாட் எவர் இட் இஸ், அது பெய்ட் ஆடு அல்லது நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ ஆடு, வாட் எவர் இட் இஸ். நம்ம மெயினாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஃப்ரீ ஆடு தான் கொடுக்கணும். ஓகே, வாய்ப்பு இருக்கவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க ஒரு சிலர். என்னை பொறுத்த வரைக்கும் அது சஜஸ்டபிள் கிடையாது. மேக்ஸிமம் உங்களுடைய டீமில் ஓரளவுக்கு நல்ல இன்கமில் இருக்கவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த நம்பர்ஸை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் வந்துட்டு டெலிகாலிங்கில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் டாப் லீடர்ஸ் இருப்பாங்க, உங்கள் மூலமாக அவங்களுக்கு இன்கம் போயிட்டுருக்கு அப்படின்றப்ப அவங்க ஆல்ரெடி ஒரு டேட்டா பேஸ் கான்டாக்ட் வச்சுருக்காங்க. நோனோ அன்னோனோ வாட் எவர் இட் இஸ், நீங்கள் எந்த டேட்டா பேஸ் இருந்தாலும் நீங்கள் அழகாக வாங்கி பேசக்கூடிய ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணலாம். இதில் மெயின் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது டெலிகாலிங் தான். ஓகே, வீட்டில் இருந்துட்டு பண்ணுறதுக்கு மிகப்பெரிய பங்கு சேல்ஸ் அண்ட் பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணுறது டெலிகாலிங்கு. டிஜிட்டல் இஸ் அடிஷ்னல் சோர்ஸ்ன்றதை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆனால் டிஜிட்டல் மூலமாக நீங்கள் லீடை ஜென்ரேட் பண்ணலாம். நிறைய ஃப்ரீ ஆட்ஸ் மூலமாகவும் சரி, ஃப்ரீ ஆடில் கம்மியாக தான் கிடைக்கும். நீங்கள் பெய்ட் ஆடுன்றப்ப எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. நல்ல ஒரு லட்சத்தில் மேலே இன்கம் இருக்கவங்க ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட தான் நீங்கள் டேட்டா பேஸை வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று. 2வது விஷயம், நீங்கள் நல்ல இன்கம்குள்ளே போனதுக்கப்புறம் ஓகே, அதை வந்துட்டு நீங்கள் சர்வீஸ் மைண்டில் வேறு மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதை நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த 2 டூல் மூலமாக நம்ம க்ரியேட் பண்ண முடியும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே டியர் லீடர்ஸ், ஓகே, இந்த கன்வர்ஷன் சிஸ்டம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்டு டூப்ளிகேஷன் ரிட்டென்ஷன் சிஸ்டம். நிறைய பேர் டீமை உருவாக்கிடுவாங்க, ஆனால் அந்த டீமை வந்துட்டு எப்படி ரிட்டர்ன் பண்ணணும், தக்க வைக்கணுன்ற ஒரு நாலேஜ் அப்படின்றது அவங்களுக்கு இம்பாக்ட் வந்துட்டு அதில் இம்பாக்ட் அப்படின்றத க்ரியேட் பண்ண முடியாது அவங்களுடைய அந்த இதில். ஸோ அப்போ வர்றவங்க எல்லாருமே கலைஞ்சிருவாங்க. இப்போ இந்த ஒரு சிஸ்டமில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்டு ஒரு 50 பேரில் குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர், இது ஒரு சாம்பிள் ட்ரையாக தான் பண்ணி பார்த்தோம். ரொம்ப டீப்பான விஷயங்களாக நம்ம பண்ணல. அதுக்கே ஒரு 10 லீடர்ஸை கன்வெர்ட் பண்ண முடிஞ்சது. அதாவது லீடர்ஸ்னால் இண்டிபெண்டண்டாக அவங்களே க்ளோசிங் எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜ் நான் சொல்கிறது நார்மலான விஷயம் கிடையாது. ஓகே, அதுக்கு தான் நம்ம நிறைய கஷ்டப்பட்டு திணறிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இது ஒன்று. 2வது, இதை இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பாக்டாக நம்ம வேறு லெவலில் டீப்பாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறப்ப குறைஞ்சபட்சம் பாதி டெஃபினட் லீடர்ஸாக கன்வெர்ட் ஆவாங்க. நான் சொல்கிறது ஸ்ட்ரேஞ்சர் ப்ராஸ்பெக்டிங்கில் மினிமமாக 10 பேர் அப்படின்றது கேரண்டியாக வருவாங்க. ஆவரேஜாக கண்டிப்பாக ஒரு பாதி பேருக்கு மேலே எடுக்க முடியும், நம்மளுடைய தன்மையை பொறுத்தது. ஓகே, இந்த கன்வர்ஷன் சிஸ்டம் அண்ட் டூப்ளிகேஷன் ரிட்டர்ன் சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ப்ராஸ்பெக்டிங்கில், அதாவது வீட்டில் இருந்துட்டு பண்ணுறதுல. ஓகே, எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். நமக்கு நேரில் போகிறப்ப நம்ம மேலே நம்பிக்கை வரும். ஒரு பணத்தை தூக்கி கொடுக்கறதுல ஒன்றும் பெருசாக நினைக்க மாட்டாங்க. அதுலேயும் சேலஞ்சஸ் இருக்கும், பட் ஆனால் இதை விட அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே ஒரு ஆஃபீஸ் வச்சு பண்ணுறப்ப அதுலேயும் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் நீங்கள் இருக்கீங்க, ஓகே, உங்கள் கம்பெனியில் ஏதாச்சும் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை காட்டி நம்ம பண்ணுறப்ப ஈஸியாக கன்வர்ஷன் பண்ணலாம். ஆனால் யாருன்னே தெரியாமல் ஆன்லைனில் ஸ்ட்ரேஞ்சராக இருந்து ஒரு ப்ராஸ்பெக்டிங் பண்ணி அதன் மூலமாக ஒரு 5000 10,000 பணத்தை நம்ம நம்பி கொடுத்து அதன் மூலமாக வந்துட்டு அவங்க லைஃப்பில் நல்லா இருக்க முடியுன்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி ஓகே அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது இட் இஸ் a வெரி பிக்கஸ்ட் சேலஞ்சுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சில் 30 days 50 அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றப்ப உங்களாலையும் கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்றத நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இதற்கான ஒரு முக்கியமான ஒரு ஃபஸ்ட்டு டெக்னிக் என்ன அப்படின்னா, ஓகே டியர் லீடர்ஸ், ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் நீங்கள் கால் மூலமாக 1-to-1 நீங்கள் வந்துட்டு அப்ரோச் பண்ணலாம். அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்துட்டு கஸ்டமர்கிட்ட ப்ராஸ்பெக்டிங் பண்ணிட்டீங்க, உங்கள் கம்பெனியுடைய பிளானோ அல்லது அந்த ப்ராடக்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த ப்ரெசன்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கால் மூலமாக 1-to-1 பண்ணலாம். இது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகே, அல்லது பல்கான ஒரு மீட்டிங்ஸ் ஆன்லைனில் ஜூமில் மேக்ஸிமம் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஜூமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் 100 பேர் ஒன்றா சேர்த்து வச்சு நீங்கள் பண்ணலாம். ஸோ மெயின் கான்செப்ட் இதில் என்னென்னா, இதில் நம்ம வந்துட்டு 1-to-1 பண்ணுறோம் அல்ல பல்க் மீட்டிங் பண்ணுறோன்ற அந்த ப்ரெசன்டேஷன் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படி, அதாவது பண்ண போகிறோம் அப்படின்றது கரெக்டு தான். அதை
எப்படி கொடுக்கணுன்றது மெயின் கான்செப்ட்டுங்க. இது நம்ம ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு மீட்டிங், இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும். ஓகே, கன்வர்ஷன் ஸ்டைலில் நீங்கள் அப்ரோச்சிங் ப்ராஸ்பெக்டிங் அப்படின்றது ஒன்று டிஜிட்டலில் நான் சொன்ன மாதிரி அந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம். ஃப்ரீ ஆர் பெய்டாக அப்ளைனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். டெலிகாலிங்கில் அந்த டேட்டா பேஸை வச்சு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் டீமில் உங்கள் டவுன்லைனு அல்லது உங்கள் அப்ளைனில் ஃபீல்டு ஒர்க் நிறைய பண்ணி நம்பர்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த நம்பர்லாம் நீங்கள் தயவு செஞ்சு அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு கலெக்ட் பண்ணி நான் வந்துட்டு இதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். ஓகே, அதில் நம்பர் அப்படின்றது இப்படி தான் இருக்கணும். ஓகே, அன்வான்டான விஷயங்கள் நம்ம எதுவும் பண்ண வேணாம். நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் போய் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது பெட்டர். ஏன்னா மற்றவங்களுடைய உழைப்பு நமக்கு எப்போவுமே யூஸ் ஆகாது. இது வந்துட்டு நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரஸ்டபிள், அந்த ட்ரூத்தபிள் அண்ட் ஹானஸ்டபிள், இந்த 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையான வழிகளில் எல்லாமே நம்ம வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். அப்படி நீங்கள் ப்ராஸ்பெக்டிங் பண்ணி இன்வைட் பண்ணிட்டீங்க. ஓகே, அடுத்து கம்பெனியுடைய பிளான் கொடுக்கணும். 1-to-1 நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ ஸ்டார்டிங் லெவலில் இருக்கீங்கன்னா உங்கள் லீடரை கொடுக்க சொல்லுங்கள் காலில். அதே அன்னோன் ப்ராஸ்பெக்டிங்க்கு ஸ்டார்டிங்கில் இது கொஞ்சம் நிறைய உழைப்பு கொடுத்து கம்மியான கன்வர்ஷன் வர மாதிரி தெரியும். நல்லா கவனிங்க. ஓகே, ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரெட்டை ஷேர் பண்ணுறேன். பிஸ்னஸில் நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும் கிடையாது, உலகத்தில் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் இந்த ஒரு சீக்ரெட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். தயவு செஞ்சு நோட் எடுத்துக்கங்க, அழகாக நல்லா பெருசாக எழுதுங்க. ஓகே, 1 unknown prospect is equal to 1 unknown prospect is equal to, அதாவது 1 unknown conversion is equal to 10 known conversion. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 தெரிஞ்ச நபர்களுடைய கன்வர்ஷனை விட ஒரு அன்னோன் கன்வர்ஷனுக்கு பவர் அதிகம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்தளவுக்கு, ஏன்னா அந்த ஒரு தெரிஞ்சவங்க வந்துட்டு நம்ம மேலே பெருசாக இதாக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பலவிதமான சேலஞ்சஸ் இருக்குது. தெரியாதவங்க நம்ம சொல்கிறத அப்படியே கேட்பாங்க. பெரிய அளவில் அவங்க மூலமாக ஒரு டீமை க்ரியேட் பண்ண முடியும். அவங்களுக்கு ஒரு பெரிய டேட்டா பேஸ் கான்டாக்ட் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம் உங்கள் தெரிஞ்ச நபர்கள் மூலமாக. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் புதுசாக ஒரு அன்னோன் ப்ராஸ்பெக்டிங் க்ளோசிங் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுடைய நம்பர்ஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பேசலாம், அல்லது டீமுக்கு பேச கொடுக்கலாம். வாட் எவர் இட் இஸ், நீங்களாம் ஒரே லைனில் இருக்கணும். அந்த பிஸ்னஸ் ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரே டீமாக ஃபார்ம் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு அடுத்து அந்த நம்பர்ஸை வந்துட்டு பேசுகிற நம்பர்ஸை கன்வர்ஷன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ மெயினாக இந்த 1-to-1 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ப்ராஸ்பெக்டிங் பண்ணிவிட்டு 1-to-1 நீங்கள் பிளானை கொடுக்குறதாகட்டும், கம்பெனியுடைய அந்த ப்ரெசன்டேஷன் விஷயமாகட்டும், அதுக்கப்புறம் பல்க் மீட்டிங்கில் பெரிய லெவலில் ஜூமில் நீங்கள் கொடுக்கலாம், அல்லது ஜூமில் கூட நீங்கள் 1-to-1 கொடுக்கலாம். வாட் எவர் இட் இஸ், இந்த கன்வர்ஷன் சிஸ்டமில் 2 முக்கியமான பாயிண்ட், இதுலேயும் சரி ரிட்டன்ஷன்லையும் சரி, நான் கடைசியில் ஷேர் பண்ணுறேன். அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் உருவாக்கணும். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓப்பனாக எல்லா விஷயங்களையும் வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னாலும் நிறைய வந்துட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் நிறைய அன்வான்டான விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. ஓகே, இந்த ஒரு விஷயத்தை டீப்பர் லெவல் ட்ரைனிங்கில் நம்ம நிறைய டீப்பாக பார்ப்போம். அதனால் இதில் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே ஷேர் பண்ணிவிடுவேன். அதை வச்சு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இன்னும் டீப்பாக நீங்கள் கற்றுக்கணும், அடுத்த லெவல் நீங்கள் வரலாம். ஓகே, ஸோ ஃபைன். அண்ட் பல்க் மீட்டிங் அண்ட் 1-to-1. ரெண்டாவது, இந்த டூப்ளிகேஷன் சிஸ்டம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் மெயினாக நிறைய கம்பெனிஸில் வந்துட்டு டீம் வந்ததுக்கப்புறம் நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. கம்பெனியுடைய பிளான், ப்ராடக்ட்டை பற்றி அதிகமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ சம்பாதிக்க முடியும், இவ்வளோ சம்பாதிக்க முடியும், மோட்டிவேஷனை பேஸ் பண்ணி நிறைய ட்ரைனிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஹலோ கைஸ், ஹலோ டியர் லீடர்ஸ். ஓகே, இதை மட்டும் பண்ணோம் அப்படின்னா டீம் நிலைச்சி நிற்காது. 2 மாதம், 1 மாதம், அல்லது 1 வாரம், 2 வாரம், அல்லது அதிகபட்சம் 3 மாதத்தில் கண்டிப்பாக போயிடுவாங்க. ஒரு பிஸ்னஸுடைய பேஸான விஷயமே அந்த பிஸ்னஸுடைய ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜஸ். நாலேஜ்ன்றது பொதுவாக எல்லா இடங்களையும் கிடைக்கும். ஆனால் ஸ்கில்ஸ் அப்படின்றது நிறைய இடங்களில் கற்றுக் கொடுக்குறது இல்லை. அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ரிட்டென்ஷன் சிஸ்டமில் டெய்லி ஆர் வீக்லி நீங்கள் வந்துட்டு அந்த டீமை நிலைக்க வைக்கிறதுக்கான விஷயங்களை நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். எப்படி ஒரு பிஸ்னஸ் அப்ரோச் எப்படி பண்ணுறது, எந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறது, எந்த மாதிரி வந்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றத ரொம்ப ப்ரொஃபஷனலாக கற்றுக் கொடுக்கணும். ஸோ அதற்கான விஷயங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அந்த மாதிரி ட்ரைனிங் இருந்ததுன்னா மட்டும்தான் அவங்க டெவலப் பண்ணிக்க முடியும், அவங்க க்ளோசிங் எடுக்க முடியும். உங்களை டிபெண்ட் பண்ணாமல் இருந்து அடுத்த டெவலப் பண்ண முடியும். எப்போவுமே நம்மளை டிபெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணிட்டோம்னா அதனால் அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கே கிடையாது. தட் இஸ் அ கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி கிட்டத்தட்ட. ஓகே, உங்களுக்கு ஒரு 10-100 பேர் வேலைக்கு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு சம்பளம் கொடுக்குறதில்ல, அந்த கம்பெனி சம்பளம் கொடுக்குது, நீங்கள் மேனேஜர் மாதிரி, அந்த மாதிரி தான் இருக்கும் அது. ஓகே, ஸோ எனிவே இந்த டூப்ளிகேஷன் சிஸ்டமில் நம்மளை விட செம்ம டேலண்டான பல விதமான லீடர்ஸை நம்ம க்ரியேட் பண்ணணுன்ற ஒரு மெயின் பர்பஸை மட்டும் தான் வச்சுக்கணும். ஓகே, ரிட்டென்ஷன் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இந்த ஒரு எண்ணத்தில் நம்ம இருந்தோம். ஓகே, அவங்களுக்கான ஸ்கில் ட்ரைனிங்கை கொடுக்கணும். மோட்டிவேஷன் ட்ரைனிங் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா வேலைக்கு ஆகாதுன்றதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மெயினாக இதுக்கு 2 சீக்ரெட்டை நம்ம 2 முக்கியமான ஒரு டெக்னிக்ஸ் நம்ம பார்ப்போம் இதில். அதாவது முதல் விஷயம், நீங்கள் இந்த கன்வர்ஷன் சிஸ்டம்லேயும் சரி, மக்கள் உள்ளே வந்ததுக்கப்புறமும் சரி, எப்போவுமே நீங்கள் ஸோ டியர் லீடர்ஸ் பிஸ்னஸ் பற்றின விஷயங்கள் மட்டும் கொடுக்கவே கூடாது. ஓகே, பிஸ்னஸ் நிறைய பேர் வந்துட்டு நம்ம
பிஸ்னஸ் அப்ரோச், பிளான், ப்ராடக்ட், இன்கம் ப்ரூஃப் இதை மட்டும் காமிச்சு ப்ரெசன்டேஷன் எடுப்பீங்க. தட் இஸ் நாட் அ குட் திங். கஸ்டமருக்கு என்ன வேணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கேட்காத வரைக்கும் நீங்கள் கொடுக்குறதெல்லாம் வெறும் இன்ஃபர்மேஷன் தான். தட் இஸ் நாட் அ ப்ரெசன்டேஷன். இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ப் மாதிரி, குப்பை மாதிரி. ஓகே, இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா யாருக்கும் எந்த ஒரு ஃபயரும் வராது, அவங்க அடுத்த லெவல் வர்றதுக்கான விஷயங்களும் நடக்காது. நீங்கள் இந்த 1-to-1 பண்ணாலும் சரி, பல்க் மீட்டிங் பண்ணாலும் சரி, இந்த கன்வர்ஷனில் நல்லா கவனிங்க. ஸோ மெயினாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் பிஸ்னஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப கம்மியாக தான் ஃபோக்கஸ் பண்ணணும். கம்பெனியுடைய பிளான், ப்ராடக்ட், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 1/2 hour நீங்கள் ப்ரெசென்ட் கொடுக்குறீங்கன்னா கம்பெனியுடைய பிளான், ப்ராடக்ட், அதுக்கப்புறம் ப்ரொஃபைல், இது எல்லாமே, அப்புறம் இன்கம், நீங்கள் உங்களுடைய டெஸ்டிமோனிஸ்லாம் கொடுத்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்கவே கூடாது. ஓகே, அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான விஷயத்தை நான் இதில் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அதாவது கிவிங் வேல்யூ அண்ட் ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன். அவங்களோட வாழ்க்கையிலே ஓகே ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி மூலமாக அல்லது நீங்கள் வச்சிருக்க ப்ராடக்ட் மூலமாக எப்படி கிடைக்கும் அல்லது எப்படி நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் யோசித்து க்ரியேட் பண்ணி அதுக்கான பாயிண்ட்ஸை ரெடி பண்ணி அந்த மாதிரி ஒரு வேல்யூவை கொடுக்கணும். ஓகே, மக்கள் விற்கிறவங்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா விரும்ப மாட்டாங்க. ஓகே, ஆனால் கற்றுக் கொடுக்குறவங்களையும் வேல்யூ கொடுக்குறவங்களையும் ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க, ஆட்டோமேட்டிக்காக வாங்குவாங்க. எப்போவுமே நம்ம சிஸ்டம், லேட்டஸ்ட் கம்யூனிட்டி சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் ஓகே ஆட்டோமேட்டிக்காக அவங்களாவே விருப்பப்பட்டு நம்மளுடைய இதுக்குள்ளே வந்து ஸோ நம்ம ஐடி போடுறது, அந்த க்ளோசிங் அப்படின்ற விஷயம் நடக்கணுன்ற எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பெருசாக இருக்கும். அதற்கான ஒரு மிகப்பெரிய டெக்னிக் தான் இந்த கிவிங் வேல்யூ அண்ட் ப்ராப்ளம் அண்ட் அதுக்கான சொல்யூஷனை ஓகே உங்கள் கம்பெனி அண்ட் ப்ராடக்ட் மூலமாக உங்களுக்கு எப்படியெல்லாம் கொடுக்க முடியுன்றதை அந்த 20 நிமிஷம் நான் சொன்னாலே 1/2 hour ப்ரெசன்டேஷனில் 10 நிமிஷம் மட்டும்தான் இந்த கம்பெனியில் இருக்கணும். ஓகே, 20 நிமிஷம் இதை பற்றி மட்டும் தான் நீங்கள் பேசணும். இட் இஸ் அ வெரி பிக்கஸ்ட் டெக்னிக். இது சாதாரண விஷயம் கிடையாது, இது பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்க வேணாம். இது நீங்கள் உட்காந்து எல்லாத்தையும் நானே சொல்லி கொடுத்துட்டா அப்படின்னா நம்ம மூளைக்கு வேலை இருக்காது இல்லையா. எப்போவுமே ஒரு எஜுகேஷன்றது லீடரை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். எல்லாத்தையும் வந்துட்டு காப்பி பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு ஐடியாலஜி கொடுத்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணி அந்த விஷயத்தை அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஒன்றும் பெரிய உலக அதிசயம்லாம் கிடையாது டியர் லீடர்ஸ். ஓகே, சர்வ சாதாரணமாக நம்ம பிரைனை யூஸ் பண்ணி சாதாரணமாக யோசிச்சிங்கனாலே போதும், நிறைய ஐடியாஸ் வரும். ஓகே, ஸோ ஒரு விஷயம் ஓடிச்சுன்னா அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்கிறது புரியாது. ஸோ நிறைய லீடர்ஸ் அப்படி தான் இருக்காங்க. ஓகே, ஸோ நான் சொல்கிறது 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய ஆட்களே அப்படி தான் இருக்காங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க, இதை நான் ப்ளேம் பண்ணுறதுக்காக சொல்ல. ஓகே, நம்ம வளர்ச்சி ஆக ஆக நம்ம புதுசான விஷயங்களை கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, அப்போ தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி வந்துட்டு பாதுகாக்கப்படும். நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிடுவோம், அடுத்து போய் நம்ம அப்ரோச் பண்ண போனால் காரி துப்புறாங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க, உண்மையா இல்லையா? ஓகே, அந்த அளவுக்கு MLM நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னாலே மக்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. இதெல்லாம் உடைக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ வேல்யூபிளான விஷயங்கள் எல்லாமே நம்ம லீடர்ஸ் கம்யூனிட்டியில் எந்த ஒரு எல்லாருமே அந்த விஷயங்கள் போய் சேரணும். எந்த கம்பெனி கேரக்டராக இருந்தாலும் சரி எல்லா லீடர்ஸ்க்கும் போய் சேரணுன்றதுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். 2வது முக்கியமான டெக்னிக்கு ஓகே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஓகே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பகிரங்கமாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. போகிற வரவங்களுக்குலாம் பிஸ்னஸை கொடுத்து ஓகே மானத்தை வாங்கிட்டு இருக்கக்கூடிய பல விதமான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, இந்த மாதிரிலாம் பேசணும், கொஞ்சம் வார்த்தைகள் கடினமாக தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்ம மைண்டில் உட்காந்துச்சுனா தான் நம்ம மாறுவோம் அதுக்காக. ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அவங்களுக்குலாம் யாருக்கு அந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம எந்த ஒரு இது இல்லாமல் போகிற வரவங்களுக்குலாம் வந்துட்டு சார் வாங்க சார் ஐடி போடுங்க சார் அப்படின்ற அந்த பெக்கிங் மைண்ட் செட், சேசிங் மைண்ட் செட், புஷிங் மைண்ட் செட் தூக்கி எரிஞ்சு ஓரமாக போட்டு ஓகே உண்மையிலேயுமே அந்த ஒரு குறிப்பிட்ட நபர், அந்த குறிப்பிட்ட ப்ராஸ்பெக்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு ஓகே ஒரு தகுதி வாய்ந்த நபரான்றதை நீங்கள் வச்சு தான் செலக்ட் பண்ணி எடுக்கணும். இது ஒன்லி ஃபார் கஸ்டமரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. ப்ராஸ்பெக்ட் லீடராக உள்ளே கொண்டு வரவங்களுக்கும் ப்ராடக்ட்டை விற்கிறவங்களுக்கும் இது யூட்டிலைஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது. உள்ளே வந்ததுக்கப்புறமும் நீங்கள் 2-3 லெவல் ஆஃப் செலெக்ஷன் வச்சிருக்கணும். ஓகே, ஒருத்தவங்க வந்துட்டு ஸ்டார்டிங் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல்னு வச்சு அவங்கள வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் வந்துட்டு உருவாக்கணும். ஓகே, ஸோ அவங்க உங்களுடைய டைமை வாங்குறதுக்கான திறமைகள் இருக்கா அப்படின்றதையும் கண்டுபிடிக்கணும். அப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் வந்துட்டு இந்த ப்ராஸ்பெக்டிங் பண்ணுறப்ப நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் ப்ரெசன்டேஷன் 1-to-1 ஆர் பல்க் மீட்டிங் நீங்கள் ஆன்லைனில் கொடுக்க போகிற இந்த ஒரு மெத்தடாலஜியில் செலக்ட் பண்ணி மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா போகிறவங்களாம் கொடுத்துட்டீங்கன்னா அதில் ஒரு யூஸும் கிடையாது. நீங்கள் வாங்க சார், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன், ஹலோ பாஸ், அதுக்கு முன்னாடி நீ உனக்கு தகுதி இருக்கா, நீ யார், உன் பேக்ரவுண்ட் என்ன, உனக்கு எந்த அளவுக்கு தகுதி இருக்குது இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றத நீங்கள் கேட்கணும். சும்மா கிடையாதுங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஒரு மனுஷனோட லைஃப்பை கமிட்மெண்ட் எடுக்கிறீங்க. அந்த கமிட்மெண்ட் அவனுடைய ட்ரீம்ஸு, கோல்ஸு, பெயின்லேருந்து வெளியே வரதுக்கான எல்லா விதமான சப்போர்ட்டு அண்ட் அதற்கான கைடன்ஸு, அதற்கான ஹெல்ப் எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க. அப்போ வரக்கூடிய ஆளுடைய தன்மை, கேரக்டர் எந்த அளவுக்கு இருக்கணும், எந்த அளவுக்கு அந்த குவாலிட்டி இருக்க நபராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணுன்ற ஒரு மனநிலைக்கு நம்ம ஃபஸ்ட்டு வரணும். போகிறவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் பர்சனலாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயத்தை அப்ளை பண்ணி தான் அந்த 30 டேயில் 50 க்ளோசிங் எடுத்தால் நம்மளுடைய விமன் ஆண்டர்ப்ரனருடைய சிஸ்டம் ப்ராசஸ் இருக்கும். ஓகே, அவங்க அடிச்சுக்குவாங்க சார் எப்போ சார் ஐடி போடணும். நான் சொல்கிறது ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அன்னோன். ஓகே, இந்த விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா எப்போ சார் ஐடி போடணும் அப்படின்னு நம்மகிட்ட வந்து மக்கள் கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, அந்த மென்டாலிட்டியில் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இந்த விஷயங்கள்லாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ லீடர்ஸ் கம்யூனிட்டியில் நிறைய விஷயங்கள் இது வந்துட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணி அந்த விஷயத்தை இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே, ஸோ டியர் லீடர்ஸ், இந்த 2 டெக்னிக்கை உங்களுடைய அந்த 1-to-1 ஆர் பல்க் மீட்டிங்கில் கன்வர்ஷன் சிஸ்டம்லேயும் சரி, ரிட்டென்ஷன்
ட்ரைனிங் கொடுக்குறதுல யார் கரெக்டாக ப்ராப்பராக உள்ளே வர்றாங்க, கரெக்டாக இது பண்ணுறாங்க, ஸோ கரெக்டாக சொல்கிற விஷயத்தை எக்ஸாக்டாக பண்ணுறாங்கன்றதை 2-3 ஸ்டேஜை பிரித்து அதுலேயும் நீங்கள் செலக்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணும். ஓகே, இந்த 2 டெக்னிக்கையும் நீங்கள் உங்களுடைய ப்ராஸ்பெக்டிங்க்கும் லீடர்ஸுக்கும் 2 இடங்களையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி, ஓகே, ரொம்ப ரொம்ப மெயின் கான்செப்ட் காமாக, ஹாப்பியாக, ஃபீல் குட்டாக ஸ்டேஞ்சர் ப்ராஸ்பெக்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பழகிட்டிங்கன்னா 4 பேரை நீங்கள் பிஸ்னஸ் சொல்லி அந்த 4 பேர் அடுத்த 4 நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுக்கும், ஒரே நாளில் 40 பேர் ப்ரெசன்டேஷன் கொடுத்து எனக்கு 4 பேர் மட்டும் போதும், அந்த தகுதி உனக்கு இருக்கான்னு செக் பண்ணி எடுக்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கு இல்லையா, மைண்ட் செட்டு, அந்த கெத்து அப்படின்ற விஷயம் வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கடைசி ஸ்லைடில் இருக்கக்கூடிய காம், ஹாப்பினஸ் அண்ட் ஃபீல் குட்டான ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்களை நான் சாதாரணமாக எடுத்துக்காமல் பேக்லேருந்து அந்த கடைசி வரைக்கும், ஓகே, ஒவ்வொன்றையும் நீங்கள் யோசித்து பார்த்து எதை எப்படி எங்கே பண்ணலான்றதை உங்கள் பிரெயினில் நிறைய விஷயங்கள் இதில் மேக்ஸிமம் ஷேர் பண்ணிட்டேன். இன்னும் நிறைய விஷயங்கள் டீப்பாக லெவலில் இருக்குது. அதை வந்துட்டு ஒரே வீடியோவில் ஷேர் பண்ணிட முடியாது. இதை வந்துட்டு இன்னும் நிறைய நாலேஜஸ் இதில் இருக்குது. இப்போ நான் சொன்னது ஒரே ஒரு ஐடியா மட்டும்தான். ஓகே, ஸோ அதே மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது, நிறைய சிஸ்டம் இருக்குது ஆக்சுவலி. ஓகே, அதே மாதிரி இனோவேட்டிவான அப்ரோச்சிங் மெத்தட்ஸ் நிறைய இருக்குது. இது எல்லாமே ஓகே நம்மளுடைய லெவல் 1லேருந்து லெவல் 6 வரைக்கும், லெவல் 2ன்னு போட்டிருக்கேன், லெவல் 6 வரைக்குமான டீப்பர் லெவல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அகாடமிக் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த அகாடமி மூலமாக நம்ம சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு லெவல்லையும். ஏன்னா இது எல்லாமே நாலேஜுங்க. இது கூட நிறைய இடங்களில் சொல்லிக் கொடுக்குறதுன்றது வருத்தமாக ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வீடியோவில் என்ன பார்த்தாலுமே அது நாலேஜாக மட்டும்தான் போய் சேரும். அதை ரியலாகவே ப்ராக்டிக்கலாக நீங்கள் மாற்றுறதுக்கு இதெல்லாமே நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, முன்னோர்கள், ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்ற மாதிரி. இந்த புக்ஸில் படிக்கிறது, ஸோ அதுக்கப்புறம் மற்றவங்கள விஷயத்தை பார்த்து நம்ம எடுத்துகிட்டு போகிறது, அதை தாண்டி நம்ம இந்த வீடியோஸ் பார்த்து கற்றுக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நாலேஜபிளான விஷயங்களை மட்டும்தான் இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மென்டார், அந்த குரு அப்படின்ற ஒரு வேணும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் தாய் தந்தை குரு அப்படின்றவங்களுக்கு பெரிய வேல்யூ கொடுப்பாங்க. ஒரு மனிதனை செதுக்குவதற்கு மிகப்பெரிய ஒரு பங்கு வைக்கக்கூடிய ஒருத்தர் யாருன்னா குரு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம ட்ரைனிங் மூலமாக L1லேருந்து L6 வரைக்கும் கிடைக்கும்ன்றதை பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவோட எண்டில் அப்கமிங் ட்ரைனிங்கான அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யாருக்கெல்லாம் நெக்ஸ்ட் லெவல் உண்மையிலுமே உங்களுடைய விதியை நீங்கள் வடிவமைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு அப்ளை பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஓகே, நீங்கள் எல்லாருமே இந்த ஒரு ட்ரைனிங்க்கு என்கேஜ் பண்ணலாம். ஸோ டியர் லீடர்ஸ், இந்த நம்பரை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் கன்சல்டேஷன் அண்ட் ட்ரைனிங்க்கு. இந்த வீடியோவோட எண்டில் அடுத்த ட்ரைனிங்கான அப்டேட்டுக்கான ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்துட்டு என்கொயரிஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஓகே, எனிவே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வீட்டிலிருந்து மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் டீமில் நிறைய பேர் அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் நிறைய ஐடியாஸும், நம்பிக்கை மட்டும் கிடையாது, நிறைய ஐடியாஸும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாத்துக்குமே உபயோகமாக நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்மளுடைய விதியை நம்ம வடிவமைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம டீமோட விதியும் உலகத்தில் இருக்க மனிதர்களுடைய விதியை வடிவமைக்கலையும் நம்ம ஒரு பெரிய பொறுப்பு எடுத்துக்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே, டேக் கேர் டியர் லீடர்ஸ், பை. ஹாய் டியர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ், உங்களோட நெட்வொர்க் ஜேர்னியில் உங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, என்ன விஷயத்துக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, ரியலாகவே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அதற்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 10 ஸ்கில்லு கண்டிப்பாக தேவை. யாராக இருந்தாலும் கான்டாக்ட் லிஸ்ட் அண்ட் இன்விடேஷன், ப்ரெசன்டேஷன், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ஃபாலோ அப், சேல்ஸ் க்ளோசிங், டீம் டூப்ளிகேஷன், டீம் ஹேண்ட்லிங், டீம் ரிட்டர்னிங் அண்ட் லீடர்ஷிப்னு சொல்லக்கூடிய இந்த எல்லா ஸ்கில்லையும் ஒரு 1 வீக்கில் கற்றுக்கிட்டு உங்கள் லைஃப்பை ஒட்டுமொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ இதற்காக தான் அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டி சார்பாக 1 வீக் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா 23/9/2024 to 29/9/2024. ஸோ மண்டே டு சண்டே மார்னிங் 5 to 7 AM. இதற்கான தியரி ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸோட சேர்த்து ப்ராக்டிக்கலோட சேர்த்து 35 மணி நேரம் கிட்டத்தட்ட. இதற்கான காஸ்ட் 2,999. ஸோ லைஃப்பில் உண்மையிலுமே சக்ஸஸ் பண்ணணுன்ற ஒரு ஆர்வமும் வெறியும் இருந்தது அப்படின்னா இந்த ட்ரைனிங் நீங்கள் என்ரோல் பண்ணலாம். தேங்க்யூ டியர் லீடர்ஸ்.